காலை எழுந்ததும் புது நாள் ஆரம்பம். ஆனா எல்லாரும் ரவிய மாதிரி சீக்கிரம் எழுந்துடுவாங்களா? பார்க்கலாம் வாங்க. டிங் 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 அலாரம் ஒலிக்குது. ரவி கண்களை திறந்தான். ஆஹா, இன்னொரு நாள் புது பயணம் என்று புன்னகையுடன் எழுந்தான். அவன் படுக்கையை மடித்து முகம் கழுவி புத்தகத்தை ரெடியா வைக்கிறான். சிறிய சுறுசுறுப்பான சிறுவன் ரவி. ஆனா கார்த்திக்கோ அவன் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கான். அவன் கையில மொபைல் வச்சிருந்தான். இரவெல்லாம் வீடியோ பார்த்து இப்போ கண்ணு திறக்க முடியல. கார்த்திக், 7 மணி ஆகுது. பள்ளிக்கூடத்துக்கு போலாமா இல்ல இன்னும் டிக்டாக் பார்க்கலாமா? அம்மா கோபமா பேசுறாங்க. ஆனா அவளுக்கு தெரியும், கார்த்திக் நல்ல பையன்தான், ஆனா சோம்பேறி கொஞ்சம். குழந்தைகளே, ரவி மாதிரி சீக்கிரம் எழுந்தா நம்ம நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கும். சோம்பலா இருந்தா கார்த்திக் மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகும். பள்ளி நேரம் ஆச்சு. ரவி பையை தூக்கிக் கொண்டு புன்னகையுடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். அவன் நடந்து கொண்டே இன்று நிச்சயமாக எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சு போடணும் என்று நினைத்துக் கொள்கிறான். ஆனா கார்த்திக்கோ அவன் இன்னும் சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டு மொபைல பாக்குறான். அம்மா பிடிச்சு அவனையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இருவரும் போனார்கள் பள்ளிக்கு சேர்ந்து. சூரியன் ஒளி பொங்கும் வழியில் பசுமை மரங்களும் பாடுகின்றன போல. பள்ளி முன்னே சிறுவர்கள் சிரித்தபடி நின்றார்கள். காலை வணக்கம் மிஸ் என்று கூவினார்கள். குழந்தைகளே, காலத்துக்கு சேர்ந்து செல்வது ரவியை மாதிரி செல்வது சூப்பரான வழக்கம். ஆனா கார்த்திக் மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு லேட்டா போனா பள்ளி மணி அடிச்சு முடிஞ்சே இருக்கும். அந்த மணி ஒலி கூட நம்மை பார்த்து சிரிச்சு கேலி பண்ற மாதிரி இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு எல்லா பிள்ளைகளும் வந்துட்டாங்க. அவங்க வரிசையா நின்னு வணக்கம் மிஸ் என்று சிரிச்சு சொல்றாங்க. ஆசிரியரும் சிரிச்சு நல்லா வந்துட்டீங்களா குழந்தைகளே என்று கேக்குறாங்க. அந்த மணியோசையும் நம்மோட கூட சிரிச்ச மாதிரி இருக்கே. வகுப்பறையில எல்லோரும் அமர்ந்துட்டாங்க. அப்புறம் டீச்சர் கேட்டாங்க, ரவி, கார்த்திக் 2 பேரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? அப்போ ரவி சொன்னா, முடிச்சிட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேசா சிரிச்சான். ஆனா கார்த்திக் அவன் இன்னும் கவலையில இருக்கான். ஏன்னா அவன் இன்னும் ஹோம்வொர்க் முடிக்கல. டீச்சர் சொல்றாங்க, பரவாயில்ல கார்த்திக், நீயும் நாளை முடிப்பாய், நம்பிக்கை வை. மாலை நேரம் வந்தாச்சு. சூரியன் மெதுவா மறையுது. கார்த்திக் நடந்து போய்கிட்டே யோசிக்கிறான். ரவி மாதிரி நானும் சீக்கிரமா எழுந்து நல்லா படிக்கணும். அவன் வீடு போய் மொபைல வச்சு புத்தகத்தை எடுத்துக்கிறான். அடுத்த நாள் காலை சீக்கிரமா எழுந்து ரெடி ஆயிட்டான். பாருங்க பிள்ளைகளே, நல்ல பழக்கம்னா நமக்கு வெற்றி தரும் மந்திரம் மாதிரி தான். சீக்கிரம் எழு, சுத்தமாயிரு, ஒழுங்கா படி. அப்போ நாள் ரொம்ப அழகா இருக்கும். ஹாய் மக்களே மற்றும் குழந்தைகளே, லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. குழந்தைகளே, மீண்டும் அடுத்தடுத்த கதைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.